ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஜாவா டியூட்டோரியல்ல வந்துட்டு ஒரு ஃபைல் எப்படி அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம் யூசிங் ரோபோட் கிளாஸ். ஸோ ஒண்ணும் இல்லைங்க. இங்க ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து வெப் டிரைவர் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். விண்டோ வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த யூஆர்எல் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேனுவலா வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து காமிக்கிறேன். இந்த வெப்சைட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டுங்க. ஸோ ஜஸ்ட் இந்த யூஆர்எல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஆட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும் இல்லையா? இதுல வந்து நான் வந்து ஒரு ஃபைல வந்து நான் சூஸ் பண்ணிட்டு, இங்க ஓப்பன் குடுக்குறேன். இங்க பாருங்க அந்த ஃபைல் வந்துட்டு இங்க வந்துட்டு அப்லோட் ஆயிருச்சு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்ப ஆட்டோமேஷன் பண்ண போறோம். ஸோ இப்ப இந்த ஆட் ஃபைல்ஸ் குடுக்கும்போது இந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம செலினியம் மூலமா இத வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாது இல்லையா? வெப் அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம செலினியம்ல பண்ண முடியும். சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆட் ஃபைல்ஸ் வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த டைப் வந்துட்டு ஃபைலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க டைப் வந்து ஃபைல் தான். ஸோ டைப் ஃபைலா இருந்துச்சுன்னா நம்ம டாட் சென்ட் கீஸ் மூலமாவே வந்துட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப டைப் வந்து ஃபைல் இல்லன்னா வந்துட்டு அப்ப வந்து நம்ம டாட் சென்ட் கீஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. டைப் வந்து ஃபைல் இல்லன்னா வந்துட்டு நம்ம வந்து சென்ட் கீஸ் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியாது. அப்ப வந்து நம்ம ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஆட்டோ ஐடி ஸோ இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பாத் எழுதிக்கிறேன். இந்த ஆட் ஃபைல்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பாத் வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்க பாருங்க எக்ஸ்பாத் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாத் வந்து எப்படி ரைட் பண்றதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஒருவேளை நீங்க பார்க்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்ம செலினியம் பிளேலிஸ்ட்க்கு. ஸோ அதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இப்ப நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும் இல்லையா? அந்த ஆட் ஃபைல்ஸ. ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். நம்ம இப்ப காப்பி பண்ண எக்ஸ்பாத் வந்து இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இத நம்ம என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணணுங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்ப கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. அதுல நம்ம வந்து ஃபைல் வந்து சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கு நாம இப்ப ரோபோட் கிளாஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ரோபோட் கிளாஸ் வந்துட்டு ரோபோட் பாருங்க ஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் குடுக்குறேன். ஈக்குவல் டூ நியூ ரோபோட். ஸோ நான் ரோபோட் கிளாஸ்க்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேங்க. இந்த ரோபோட் கிளாஸ் வந்துட்டு எங்க இருக்குன்னா, java.awt பேக்கேஜ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். பாருங்க java.awt பேக்கேஜ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நான் இப்ப RB டிலே வந்து நான் குடுக்குறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம குடுத்துக்கலாம். இப்ப அந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? அதுல வந்துட்டு நம்ம வந்து பாத் சூஸ் பண்ணுவோம். சோ எந்த ஃபைல் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுமோ, அந்த ஃபைலோட பாத் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிங் செலக்ஷன் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போறேன். சோ இது என்ன பண்ணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாத்த வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு, அந்த பாத்த வந்துட்டு அங்க குடுக்கணும். அதாவது ஃபைல வந்து சூஸ் பண்றீங்க இல்லையா? அந்த பாத்த நான் காப்பி பண்ணி, அந்த இடத்துல குடுத்து, நெக்ஸ்ட் ஓப்பன் வந்து நான் கிளிக் பண்ணணும். சோ இதுதான் வந்துட்டு நம்ம மேனுவலா பண்ண போறது. சோ அதுக்கு என்ன பண்ணா, அந்த பாத்த வந்து நம்ம காப்பி பண்றதுக்காக ஸ்டிங் செலக்ஷன் கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸ்டிங் செலக்ஷன் எஸ்னு ஒரு வேரியபிள் குடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ ஸ்டிங் செலக்ஷன். ஸோ இங்க வந்துட்டு அந்த பாத் வந்து நம்ம குடுக்கணும். எந்த ஃபைல வந்து நம்ம அப்லோட் பண்ணுமோ, அந்த ஃபைலோட பாத் இங்க நான் குடுக்கணும். இங்க பாருங்க, இது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். java.awt.data transfer பேக்கேஜ்ல இருந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணணும். இங்க வந்து பாத் குடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, இந்த ஃபைலோட பாத் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நான் ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு இந்த ஃபைலோட பாத் நான் எடுத்துக்கிறேன். இந்த சாம்பிள் ஃபைல் ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் ஃபைல் 1 இருக்கு. ஸோ இந்த பாத்த வந்து நான் குடுத்துக்கிறேன். காப்பி பண்ண பாத்த இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாம்பிள் டெமோ இந்த ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் ஃபைல் 1.docx. ஓகேங்களா? இந்த ஃபைல் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ இத நாம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க toolkit டாட் கெட் டிஃபால்ட் டூல்கிட். டூல்கிட் வந்து கிளாஸ். அதுல மெத்தட் பாத்தீங்கன்னா கெட் டிஃபால்ட் டூல்கிட் டாட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கெட் சிஸ்டம் கிளிப்போர்ட் டாட் செட். அதுல வந்து என்ன கண்டென்ட் வந்து நம்ம செட் பண்ணணும்னு எழுதணும். ஸோ இங்க வந்துட்டு இந்த வேரியபிள் பாஸ் பண்ணுவோம். எஸ் செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து நல். சரிங்களா? நல். ஸோ இப்ப டூல் கிட்டும் ஒரு கிளாஸ் தாங்க. அதுல என்ன மெத்தட்னா, ஸோ இது ஃபுல்லா மெத்தட் தான். கெட் டிஃபால்ட் டூல் கிட் கெட் சிஸ்டம் கிளிப்போர்ட் செட் கண்டென்ட் எஸ் நல். ஸோ இந்த கண்டென்ட் நம்ம செட் பண்றோம் இங்க கிளிப்போர்ட்ல. ஸோ பேசிக்கா அந்த பாத்த வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கிறோம்.
கிளிப் போர்ட்ல இப்ப வந்து கண்ட்ரோல் சி ஏதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு வேர்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி பண்ணா என்ன இருக்குங்க? கிளிப் போர்ட்ல இருக்கும். அத வந்து கண்ட்ரோல் வி பண்ணா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஆக்ஷன் தான் நம்ம பண்ண போறோம். சோ நம்ம காப்பி பண்ணிக்கிறோம் கிளிப் போர்ட்ல அந்த பாத்த. அதுக்கப்புறமேட்டு அங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். கண்ட்ரோல் சி இப்ப பண்ணிட்டோம். இந்த 2 லைன்ஸ் வந்து கண்ட்ரோல் சி பண்ணிருக்கு. அந்த பாத்த வந்து கிளிப் போர்ட்ல காப்பி பண்ணிடுச்சு. இப்ப வந்து நம்ம அந்த பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓப்பன் குடுக்கணும் அந்த விண்டோல. சரிங்களா? இப்ப பாருங்க மேனுவலா காமிக்கிறேன். ஸோ ஆட் ஃபைல்ஸ கிளிக் பண்ண உடனே இந்த விண்டோ இருக்கு. இதுல தான் இப்ப நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம். எந்த ஃபைல் சூஸ் பண்ணணுமோ, அந்த ஃபைலோட பாத்த வந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் கிளிப் போர்ட்ல. ஸோ அத என்ன பண்ணுங்க, அந்த ஃபைலோட பாத்த வந்துட்டு இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இந்த ஃபைல் நேம்ல பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்ப கண்ட்ரோல் சி ஆக்டிவிட்டி நம்ம இப்ப ஆட்டோமேஷன்ல பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் வில பண்ணணும். ஸோ இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு என்டர் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம இப்ப பண்ண போறோம். இப்ப நம்ம கண்ட்ரோல் வி வந்து பிரஸ் பண்ணோம் இல்லையா? சோ அதுக்கு வந்து நம்ம ரோபோட் கிளாஸ்ல இருக்கிற கீ பிரஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க ஆர்பி. சோ இப்ப ஆர்பி டாட் ரோபோட் கிளாஸ்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கீ பிரஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த கீ வந்து நம்ம பிரஸ் பண்ணணும். கீ பிரஸ், கீ ரிலீஸ். இந்த 2 மெத்தட் தான் இப்ப பார்க்க போறோம். கீ பிரஸ். சோ நம்ம வந்து பிரஸ் பண்றோம். என்ன கீன்னு நம்ம குடுக்கணும் இங்க. கீ ஈவன் டாட் விகே கண்ட்ரோல். இங்க பாருங்க கண்ட்ரோல் இருக்கு. சோ, கண்ட்ரோல் வி. சோ, இப்ப வந்து காப்பி பண்ணிட்டோம். கண்ட்ரோல் சி நம்ம பண்ணிட்டோம் இந்த 2 லைன்ஸ்ல. இப்ப கண்ட்ரோல் வி. சோ, கண்ட்ரோல் வி. வி வந்து பிரஸ் பண்ணணும். ஆர்பி டாட் பிரஸ் பண்ணோம் இல்லையா? அதனால கீ பிரஸ். சேம் தாங்க. என்ன கீ நம்ம பிரஸ் பண்ணுவோம், இங்க குடுக்கணும் நம்ம. கீவன் டாட் விகே வி. சரிங்களா? கண்ட்ரோல் வி வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டோம். இப்ப காப்பி ஆனது வந்து பேஸ்ட் ஆயிடும். சோ, இங்க வந்துட்டு ஒரு சின்ன டிலே குடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு. சரிங்களா? இங்க வந்து டிலே ஒரு நான் 2 செகண்ட்ஸ் குடுத்துட்டு இப்ப வந்து நம்ம கீ வந்து பிரஸ் ஆயிருக்கு. அத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? சோ இங்க பாருங்க. இது வந்து பிரஸ் ஆயிருக்கு. அத நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆர்பி டாட் கீ ரிலீஸ் மெத்தட் இருக்குல்ல சேம். இதே குடுக்கணும். சோ இங்கேயும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கீயா வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். கீ1 டாட் விகே கண்ட்ரோல் கண்ட்ரோல். சோ இந்த கீய வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சோ கண்ட்ரோல் வி ஒட்டுக்கா பிரஸ் பண்ணா தான் பேஸ்ட் ஆகும். சோ அதனால தான் இங்க வந்துட்டு கண்ட்ரோல் வி. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு பேஸ்ட் ஆயிடுச்சு. நமக்கு டிலே குடுத்துட்டு இத நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் 2 கீயும். புரியுது இல்லைங்களா? சேம் தாங்க. வி. இப்ப நம்ம வந்து என்டர் பண்ணணும். சோ என்டர் வந்து நம்ம பிரஸ் பண்ணணும் இல்லையா? சோ என்டர் வந்து பிரஸ் பண்ணிட்டோம். சோ அதுக்கு ஒரு சின்ன டிலே குடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்டர வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். புரியுதுங்களா? கீ ரிலீஸ் என்ட்ரி கீய வந்துட்டு பிரஸ் பண்றோம். அதுக்கப்புறமேட்டு டிலே குடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிடும். அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? சோ நான் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பாருங்க ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் குடுத்துடலாம். சோ அந்த வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஆட் ஃபைல்ஸ் வந்து நமக்கு கிளிக் ஆகும். சோ பாருங்க ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. சோ இங்க பாருங்க சாம்பிள் ஃபைல் 1 நான் வந்து சாம்பிள் ஃபைல் 2 இருக்கு. சோ இத நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். சோ எப்பயுமே பெஸ்ட் பிராக்டிஸ் என்னங்க, நம்ம வந்து குவிட் பண்ணிடணும் டிரைவர. சோ நான் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிருக்கிறது காட்டணும் இல்லையா? சோ அதனால தான் வந்து குவிட் பண்ணல. இங்க வந்து நான் சம் டிலே குடுத்துக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே 5 செகண்ட்ஸ் குடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு எப்பவுமே குட் பிராக்டிஸ் என்னங்க, நம்ம வந்து டிரைவர வந்துட்டு குவிட் பண்ணிடணும். இப்ப பாருங்க நம்மளுக்கு சாம்பிள் ஃபைல் 2. சோ இது வந்து நம்மளுக்கு இருக்கு. சோ இத வந்துட்டு நம்மளுக்கு அப்லோட் ஆகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. சோ ஜஸ்ட் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஆட் ஃபைல்ஸ் வந்து கிளிக் ஆகும். சோ பாருங்க விண்டோ ஓப்பன் ஆகுது. ஃபைல் பாத் வந்து நமக்கு பேஸ்ட் ஆகுது. தெரியுது இல்லைங்களா? பாருங்க சாம்பிள் ஃபைல் 2 நம்மளுக்கு அப்லோட் ஆயிடுச்சு. சோ குவிட் குடுத்துருக்கேன். சோ நமக்கு குவிட்டும் ஆயிடும்.
ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ரோபோட் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.